கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ப்ரோமோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. சரி வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரம்யாவும் தீபாவும் காரில் போய்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. ரம்யா மனசில் நினச்சிட்டு இருக்காங்க, இவ கண்டிப்பாக இந்த சேலையோட வந்தானா அம்மன் அருள் புரிஞ்சு இவளை தடுத்துருவாங்க. அதுக்காக இந்த சேலையை மாற்ற வைக்கணும். அம்மன் அருள் இருக்கிற சேலையோட இவளை கண்டிப்பாக இந்த போலீஸ் அம்மையார்கிட்ட கூட்டு போயிடவே கூடாது. ஒருவேளை நம்ம கூட்டு வெளியில் வந்தாலும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தீபா எனக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு டீ குடிச்சிட்டு போகலாமா, ஏன்னா காலையிலேருந்து அப்படியே வந்துட்டு சாப்பிடாம வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நீ மட்டும் குடி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தீபா வா தீபா எனக்காக அப்படின்னு சொல்ல, சரி வாடி உனக்காக நானும் சேர்ந்து குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஒத்துக்கிறாங்க. அதை கேட்டதும் இந்த பக்கமாக ரம்யாவுக்கு தாங்க முடியல. ஐயோ கால் முளைக்காத காக்கா பறந்து மட்டும்தான் போல, ஒரே ரெக்க கட்டி பறக்குது, இவளை எப்படியாவது இந்த சேலையை அவுக்க வச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு குடுகுடுன்னு காஃபி வாங்கிறதுக்காக கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் தீபாவை பார்த்தா ஐயோ சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரில. மங்குனி அமைச்சரே என்ன சொன்னாலும் நம்புறியாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு ரம்யா காஃபி வாங்கிட்டு இதை எப்படியாவது அவள் மேலே சிந்திடணும், அப்போ தான் அவள் வந்துட்டு சேலையை மாற்ற வைக்க முடியும், இல்லாட்டி இதோட வந்தாலும் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த திக்க இருக்காங்க. அடுத்த ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்ருக்காங்க. ட்ரீட்மெண்ட் வந்துட்டு உள்ளே போய்கிட்டு இருக்கா, ஆனால் எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கல்ல. கார்த்தி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே சோகமாக இருக்காங்க. அப்புறமேட்டி மீனாட்சிகிட்ட கேட்குறாங்க, அண்ணி தீபா உங்க கூட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, காலையிலே எங்கேயோ கிளம்பி போனா கார்த்தி, நான் கூட வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன், ஆனால் அவள் ஏதோ முக்கியமாக போகிற மாதிரி தான் தெரிஞ்சு, ஒருவேளை அத்தைக்காக கோவில்னு வேண்ட போனாலும் போயிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா, இல்லை உங்ககிட்ட எது சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லிடுறாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு நம்ம சனியை சொகட்டை, அதாவது ரம்யாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. டீ வாங்குறதுக்காக போகிறாங்க. தீபா வரேன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் ரம்யா வந்துட்டு வாண்டடாக அவாய்ட் பண்ணிவிட்டு நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்குறாங்களாம்மா. அதாவது தாங்கலை, இங்கே இருந்தால் தானே அவங்க பிளான் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். அதுக்காக ரம்யா மட்டும் போயிட்டு காஃபியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வர்றாங்க. தீபா கையில் வந்துட்டு கொடுக்குறேன்ற பேரில் டம்முன்னு மடியிலே வந்துட்டு போட்டுறாங்க. தீபா வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் எந்திக்கா, ஐயோ சாரி தீபா தெரியாமல் மேலே கொட்டிடுச்சு, எல்லாம் ஏன் தப்பு தான், நீ மாட்டேன்ட, நான் தான் வற்புறுத்தி உன்னை குடிக்க வச்சேன், இப்போ பாரு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது ஃபீல் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க. தீபா வந்துட்டு விடு அம்மோ, நீ வேற வேணும்னா செஞ்ச, தெரியாமல் செஞ்சுட்ட, அதுக்கு என்ன பண்ணுறது, நீ ஏன் பாவம் எனக்காக இவ்வளோ தூரம் அலையிற அப்படின்னு சொல்ல, ரம்யா வந்துட்டு இருந்தாலும் சாரி தீபா ஏன் தப்பு தான், நான் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும், சாமியாரை பார்க்க போகிற நேரத்தில் அது சென்டிமெண்டால சேலை உனக்கு, உங்கள் அத்தை வந்துட்டு கோவிலில் சாமி கட்டின சேலையை ஏலத்தில் எடுத்து கொடுத்தது, இது வந்துட்டு உனக்கு எவ்வளோ சென்டிமெண்ட், நான் அதை வந்துட்டு இப்படி கெடுத்துட்டேனே மன்னிச்சிட்டு தீபா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்றாங்க. சரி வா இங்கே ஏதாவது வந்துட்டு வேறு சேரி எடுத்து அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம், இந்த சேலையோடு வந்தால் நல்லா இருக்காதுல பரிகாரம் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, தீபா வந்துட்டு இருக்கட்டும் பரவாயில்ல தண்ணியை வச்சு அலசிக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ரம்யாவுக்கு வந்துட்டு வாண்டடாக இப்போ அந்த சேலையை கழட்டி தூர எறியணும், அதானே வந்துட்டு குறிக்கோள். அதனால் தீபாவை மனசை மாற்றி கடைக்கு வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. அதாவது தீபாக்கு என்ன கேரக்டர்னு வந்து ஹீரோயினிக்கு உண்டான ஒரு 10 பொருத்தம் பக்காவாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதில் ஒரு பொருத்தம் கூட செட் ஆகாத மாதிரி தான் டேரக்டர் எப்போவுமே கதை எடுக்கிறாங்க. கார்த்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அந்த 1% தீபா கொடுக்கலாம், எப்போ பார்த்தாலும் மங்குனி மங்காத்தாவே வச்சுருக்காரு. மீனாட்சி வந்துட்டு குழு கொடுத்து தடுக்க பார்த்தாங்க, ஆனால் இந்த மங்குனி மாடசாமி கேட்குற மாதிரியே கிடையாது. தீபா அவங்க வாட்டுக்கு விட்டுன்னு கிளம்பி வந்துட்டாங்க. அட்லீஸ்ட் மீனாட்சிகிட்ட கூட சொல்லிட்டு வந்திருக்கலாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ரம்யாவுக்கு தேவையானது இவங்களே பக்காவாக பாயிண்ட் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்க பரிகாரம் பண்ணுவாங்க, கஷ்டமான பரிகாரத்தை சொல்ல தீபா பண்ண அதோட ஆத்தோட அடிச்சுக்கிட்டு போக பேசாமல் அப்படியே போயிரு, ரம்யாவை ஜோடியாக்கி சீரியலை முடிங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவங்க செய்கிற அக்கப்போரெல்லாம் பார்த்தா. பரிகாரத்தை சாக்கா வச்சு தீபாவை சோழியை முடிக்கலான்னு சொல்லிட்டு ரம்யா பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரம்யா கூட வர்றான்னு யாருக்கு தெரியாது, பரிகாரம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. முக்கியமாக சேலையை அவுத்துட்டு வேறு சேலை மாற்ற வைக்கிறாங்க. இதே சாக்கில் தீபா வந்துட்டு முடிச்சு விட்டுட்டு ரம்யா நல்ல பேர் வாங்கி அப்படியே கார்த்தி கூட ஜோடியாகி மிங்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஒரு வேளை கல்யாண ஏற்பாடு அளவுக்கு போய் கடைசியில் தீபா ஓடி வந்து எங்கேயாவது ஒரு மூலையில் உசுரோட இருந்து தடுக்கிற மாதிரி கூட இனிமேல் வந்துட்டு வரலாம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.